உங்களுடைய சகல பயங்களும், சகலன்னு நான் சொல்ற வார்த்தையை கேபிட்டல் லெட்டர்ல பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ரெட் பெயிண்ட்ல கேபிட்டல் லெட்டர். உங்களுடைய சகல பயங்களும் யாரோ உங்க மேல கழிந்து வைத்த நரல். பய தாட் கரண்ட்டையே டிராப் பண்ணுங்கயா. இன்னும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க எல்லாருக்குமே ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு பாம்பு வருதுன்னா அந்த நேரத்துல கரெக்டா ஒதுங்குறதுக்கும் தன்னை காத்துக்கொள்வதற்கும் இயற்கையாகவே சுபாவமாக புத்தி இருக்கின்றது. ஆனா வாழ்நாள் முழுக்க பாம்பு வருமோ பயந்து பயந்து அந்த ஸ்னேக் போபியால பிபி ரைஸ் ஆகி மென்டல் இம்பேலன்ஸ் ஆகி செத்து போறதுதான் தப்பு. நிஜமான சூழலிலே ஒரு நிஜமான அபாயம் வரும் பொழுது உங்களை காத்துக்கொள்வதற்கான சக்தி புத்தி அத்தனை பேருக்கும் இருக்கு. ஆனால் இது வருமோ அது வருமோ என்று இந்த பய மனப்பாங்கு இருக்கு பாருங்க, அது நிஜமா வரப்போற பிரச்சனைகள் பத்தி கவலைப்படாம அதை பத்தி யோசிக்கிறதுக்கு மனசுல இடம் இல்லாம கற்பனை பயங்களிலேயே வாழ்க்கை கழிவதனால் நிஜமான பிரச்சனைகள் வரும்போது ரொம்ப சின்ன பிரச்சனை வந்தாலே நொந்து போய் கொலாப்ஸ் ஆகி காணாம போயிருவீங்க.